திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் மண்ணை பயில்வாய்மைமை கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான வானுமாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. ரைசனே அன்பர்க்கடியனுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரை கனிய போந்து நின்றுருக்கி பொய்யருள் கடிந்தமைச்சுடரே திரைபொறாமன்னும் அமுதத்தென் கடலே திருப்பெரும் துறைவுரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற் கலைஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய அடியேனை சென்னையில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு அடியனுடைய வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு, இந்த போற்றி பகருடைய நூல் கடவுள் வாழ்த்திலிருந்து தொடர்ந்து சிந்திக்க திருவுருள் கூட்டியுள்ளது. போற்றி பகருடைய நூலிலே கடைசியாக உமாபதி சிவனார் தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தரை வாழ்த்திய வாழ்த்து கடவுள் வாழ்த்தாக முதலில் சிந்தித்து, பிறகு நூலில் ஒவ்வொரு கண்ணியாக சிந்திப்போம். முதலில் கடவுள் வாழ்த்து. போற்றி திருத்தில்லை போற்றி சிவபோகம் போற்றி அவன் மெய்ஞான புண்ணிய நூல் போற்றி எங்கள் வெம்பந்த வாழ்க்கை விட வேறாய் வந்து உள் நின்ற சம்பந்த மாமுனி போற்றாள். அருமையாக அந்த தில்லை கூத்தனே குருநாதனாக வந்து அருள் செய்த நிலையை நமக்கு உமாபதி சிவனார் வாழ்த்தாக கொடுத்துள்ளார். இந்த பாடலிலே பெருமானே வந்து நம்முடன் ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்கின்ற அந்த நிலையை அருளியுள்ளார். திரு தில்லை போற்றி. யாரெல்லாம் தரிசனம் செய்கின்றார்களோ அவர்கள் விரும்பி அந்த தில்லை நகரில் உள்ள அம்பலவான பெருமானை ஐந்தொழில் செய்கின்ற இறைவன் எம்மை காத்து அருள்க என்கின்ற வகையிலும், சிவபோகம் போற்றி என்று சிவபோகத்தை ஆன்மாக்களுக்கு கருணையோடு தந்து அருளுகின்ற அந்த திருவருள் எம்மை காத்தருள்க என்கின்ற வகையிலும், மெய்ஞான புண்ணிய நூல் போற்றி. மெய்ஞானம் தோன்றுவதற்கு காரணமான தோத்திர சாத்திர நூல்களை செய்தோர் திருவருள் எம்மை காத்தருள்க என்கின்ற வகையிலும், இந்த வெம்பந்த வாழ்க்கையை விடுவ என்கின்ற அந்த சொல் கொடிய பற்றுக்களாகிய அகப்பற்று புறப்பற்று, உலகப்பற்றும் நமக்கு அகப்பற்று புறப்பற்று ஆகியவற்றை கொண்டு நாம் வாழ்கின்ற இந்த உலகியல் வாழ்க்கை பற்றுவிட்டு நீங்க வேறாய் வந்து உள் நின்ற
எம்மை விட்டு வேறாக நின்ற நிலையை விட்டு உள் புகுந்து ஆண்டு கொண்டு எங்கள் சம்பந்த மாமுனி போற்றால் போற்றி. இந்த உள் புகுந்து உருத்தெரியா காலத்தே உள்புகுந்தன் உளம் மன்னி என்று மணிவாசக பெருமான் கூறுவது போல, பெருமான் நம் உள் புகுந்து ஆண்டு கொண்ட அந்த நிலை எங்களுக்கு குருநாதராக எழுந்தருளி வந்த மறைஞான சம்பந்தர் அழகிய திருவடிகள் எம்மை காத்தருள்க என்கின்ற வகையிலே அந்த குருநாதனுடைய பெருமையை தில்லைக்கூத்தனே குருநாதனாக வந்தான் என்பதை நமக்காக அழகாக அருளியுள்ளார். அந்த தில்லை மூதூரில் ஆடுகின்ற அம்பலவான பெருமான் உயிர்களெல்லாம் பேரானந்த நிலையை பெறுதற் பொருட்டு ஐந்தொழில் செய்கின்ற அந்த நிலை. இங்கே போற்றி என்று வணங்குவது வணக்கம் என்ற பொருளிலும் எம்மை போற்றி காப்பதாக என்ற பொருள்களிலும் வரும் தமிழ்ச்சொல். இங்கே திரு என்பது கண்டாரால் விரும்பப்படும் அந்த நிலை, தன்மை, நோக்கம். திருக்கோவையார் பேராசிரியர் உரையில் உள்ள அந்த சொல். சிவபோகம் என்பது தசகாரியங்களிலே நிறைவான ஒன்று. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்ற வகையிலே இது ஆன்ம லாபமாக இருக்கின்ற இந்த நிலை சிவபோகம். நமக்கு இந்த மெய்ஞான புண்ணிய நூல் என்பது தோத்திர சாத்திர அந்த நூல்கள். தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்று திருநாவுக்கரசு நாயனார் வாக்கிற்கிணங்க, இங்கே தோத்திரம் என்பது அன்பு நிலை வழிபாடும், சாத்திரம் என்பது அறிவு பக்குவப்பட்ட நிலை வழிபாடும், அன்பும் அறிவும் கொண்டு பெருமானை வழிபடுகின்ற அந்த நிலை. சிவபெருமானே ஒவ்வொரு சொல்லும் பொருளுமாக திகழ்கின்ற அந்த நிலை. அவ்வாறு வழிபடுகின்ற அந்த ஆற்றல் ஒரு சிலர்க்கே வாய்க்கும். எத்தனை கோடி ஆன்மாக்களுள் ஒரு சிலருக்கு மட்டுமே வாய்க்கின்ற இந்த அருமையான வாய்ப்பு அந்த தோத்திரத்தாலும் சாத்திரத்தாலும் பெருமானை நாளும் வழிபடுதல். எனவே அடியார் பெருமக்கள் தங்களுடைய வழிபாடுகளில் தோத்திரங்களை பாடிய பிறகு சாத்திர பாடல்களையும் பாடுதல் மரபு. இந்த வெம்பந்த வாழ்க்கை என்பது அந்த பற்றுக்கள், நாம் வைத்திருக்கின்ற அந்த ஆசைகள், அதை விடுவதற்காக குருநாதன் வந்து காத்தருளிய நிலையை கூறியுள்ளார். வேறாய் வந்து உள் நின்று என்பது உடல் அளவில் வேறாய் நின்றார். தீக்கை செய்து உபதேசம் செய்யும் பொழுது உயிருக்கு உயிராக ஆகிவிட்ட அந்த நிலை. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரார்கொளோ சதுரர், அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால், சிந்தையே கோயில் கொண்டையும் பெருமான், திருப்பெரும் துறைபுரை சிவனே, எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய், யானிதற்கிலனோர் கைமாறே என்று மணிவாசக பெருமான் பாடுவது போல் குருநாதன் தன்னை தந்து நம்மை கொண்டுள்ள அருமையான நிலை இது. திருவருட்பயனிலும் உள்ளும் புறமும் ஒருதன்மை காட்சியருக்கு எள்ளும் திறமேதுமில் என்கின்ற வகையில் அருளியிருப்பார். எனவே இங்கே
நற்றாள் என்பது இந்த பெருமானுடைய பொலிவு, பொன் போன்ற பொலிவுடைய அந்த திருவடிகள். பொலிவாவது அடியார் தலையில் சூட்டி சூட்டி அறியாமையை அகற்றி சுடர்விடுதல். இதுவே நற்றாள் பொற்றாள் என்ற வகையிலே நாம் இந்த கடவுள் வாழ்த்தை தொடர்ந்து மீண்டும் நூலை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வழாது வெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக, உலகமெல்லாம் வைய நேடுக, மாமழி மன்னுக, மெய் விரும்பிய அன்பர் விளங்குக, சைவ நன்னெறிதாம் தழைத்து ஓங்குக, தெய்வவன் திருநீறு சிறக்கவே. வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம், வீழ்க தன் புனல் வெந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே, சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.